Hello guys, hope you're doing great. And today வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5k rupees ப்ராஃபிட்ல இருந்துச்சு. பட் 240 ருபீஸில் தான் நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ட்ரேடோட பிரேக் டவுன் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். அண்ட் நிஃப்டி ஆப்ஷன்ஸ் வந்து இன்னைக்கு ஒரு நல்ல பிரேக் ஈவனில் தான் ஓப்பன் ஆச்சு. பட் ஒரு நல்ல ஃபால் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் கேண்டில். தென் ஒரு கன்சால்டேஷன் இருந்துச்சு. பட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வெயிட் செகண்ட் நான் இந்த கன்சால்டேஷனை வந்து நான் ஃபைன் பண்ணேன். லைக் இந்த கன்சால்டேஷனில் வந்து என்னால் இந்த ஒரு பேட்டர்னை ஃபைன் பண்ண முடிஞ்சுச்சு. ஸோ ஸோ இந்த பேட்டர்ன் சாரி திஸ் பேட்டர்ன். ஸோ இந்த பிரேக் டவுனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன புல் பேக்கில் நம்மளோட என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணோம். ஸோ என்ட்ரியை ப்ளேஸ் பண்ண போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஃபால் இருந்துச்சு. லைக் ஒரு 30 மினிட்ஸ்லேயே ஒரு நல்ல ஃபால் கொடுத்துச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் சாட். நம்ம வந்து ஐடிஎம் எடுத்திருந்தோம். ஸோ சாரி ஏடிஎம் எடுத்திருந்தோம். அடுத்த மணி கால்ஸ் நம்ம எடுத்திருந்தோம். அண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 167 நம்ம ப்ளேஸ் பண்ணியிருந்தோம். என்ட்ரி எடுத்ததுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா கீழே கன்சல்டேஷனெல்லாம் இல்லை. வித்தின் ஒரு 30 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 210 ருபீஸ் வரைக்கும் போச்சு. பட் நம்மளோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 215. ஸோ டு பி ப்ரிசைஸ் 212 தான் டார்கெட் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். 215 அப்படிங்கிறது இல்லை, 212 தான் நான் வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். பட் 210 வரைக்கும் மார்க்கெட் போச்சு. பட் 2 பாயிண்ட்ஸில் டார்கெட் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ ஐ வாஸ் வெயிட்டட் திஸ் கன்சல்டேஷன். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு நல்ல ஃபால் இருந்துச்சு. ஸோ அப்புறம் காஸ்ட் டு காஸ்ட் வரும்போது நான் வந்து எக்ஸிட் ஆகிட்டேன். லைக் என்னன்னா என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 152ல் நான் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 170 கிட்ட நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன். வித் 3 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவோட நான் என்னோட ட்ரேட் எண்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஸ்டாப் லாஸ் வந்து நான் இந்த இடத்துல மூவ் பண்ணாமல் இருந்ததுன்னா ஆப்வியஸாக ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆகிருக்கும். ஸோ க்ளோஸ் டு ஒரு 127 முடிஞ்சிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா 91 வரைக்கும் போயிருக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஸோ ஹியூஜ் லாஸ் ஆகிருக்கும். ஹியூஜ் லாஸ் கிடையாது, என்னோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். 2k ருபீஸ் லாஸ் ஆகிருக்கும். ஸோ ஒரு நல்ல என்ட்ரிக்கு எடுத்துமே நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். ஒரு 2k லாஸ் ஆகிருக்கும். நான் அதுலேருந்து ப்ரிவென்ட் பண்ணியிருக்கேன். லைக் ஒரு என்னென்னா ஒரு நல்ல மூவ் இருந்துச்சு. லைக் 210 ப்ரீமியமுக்கு போயிருக்கு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டாப் லாஸை நான் வந்து என்ட்ரிக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து இன்றைக்கி நான் லாஸை மினிமைஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் 240 ருபீஸ் ப்ராஃபிட்டோட முடிச்சிருக்கேன். அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக ஒரு 5300 ருபீஸ் ப்ராஃபிட்டில் இருந்துச்சு. பட் நான் க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். பட் நம்மளோட ரூல்ஸ் படி அது தப்பு. லைக் ஒரு பாயிண்ட்டாக இருந்தாலும் சரி, 0.05 பாயிண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அது டார்கெட் ஹிட் ஆகிற வரைக்கும் வி ஹேவ் டு வெயிட். அது ஸ்டாப் லாஸாக இருந்தாலும் சரி, டார்கெட்டாக இருந்தாலும் சரி. ஸோ நான் வந்து ஒரு ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ லெட்ஸே வந்து நீங்கள் வந்து இப்போ ஒரு 160 வந்து நான் ஸ்டாப் லாஸ் போடுறேன் அப்படின்னா, எனக்கு ஒரு நல்ல ஞாபகம் இருக்குது. ஒரு ட்ரேடு வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கன்சல்டேஷனில் இருக்குது. ஸோ ஸ்டாப் லாஸ் கிட்ட வந்துச்சு. ஸோ 159 வரைக்குமே வந்துச்சு. 159.5 வரைக்குமே வந்துச்சு. சாரி 161 பாயிண்ட் சாரி 160 வந்து நான் ஸ்டாப் லாஸாக போட்டிருந்தேன் அப்படின்னா 160.5 வரைக்குமே வந்துச்சு. 160.5 அந்த 0.1 பாயிண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆச்சு. இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாமல் ரிவர்ஸ் ஆகி தென் ஒரு கன்சல்டேஷன்லேருந்து டார்கெட் ஹிட் ஆச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ஹாப்பியாக இருக்கும். லைக் என்னென்னா நம்ம கரெக்டாக ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கோம். ஸ்டாப் லாஸ் போடாமல் வந்து டார்கெட் ஹிட் ஆயிடுச்சுன்னா எனக்கு ஹாப்பியாக இருக்கும். பட் அதே வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட்டு கிட்ட போய் 1 பாயிண்ட்டில் எனக்கு லாஸ் ஆன ட்ரேடு பிப்ரவரி மந்த் நினைக்கிற ஒரு ட்ரேட் 1 பாயிண்ட்டில் வந்து என்னோட டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. இந்த ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட்டில் ஹிட் ஆயிருக்கு. 212 தான் என்னோட டார்கெட். பட் 210ல் வந்து 210 வரையிலேருந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ட்ரேடு வந்து பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட்ஸ். பட் எனக்கு 1 பாயிண்ட்டில் லாஸ் ஆன ட்ரேடும் இருக்குது. ஸோ 1 பாயிண்ட்லேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆன ட்ரேடும் இருக்கும். இட் டிபெண்ட்ஸ். ஸோ எப்படி வேணாலும் மார்க்கெட் இருக்கலாம். பட் நம்மளோட வேலை என்னென்னா என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் டார்கெட் ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஸோ டார்கெட் ஃபீஸ் ஹிட் ஆகிற வரைக்கும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். நான் ஏன் வந்து இன்னைக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து என்ட்ரிக்கு நான் வந்து சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா ஆப்வியஸ் ரீசன் இந்த கேண்டில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூஜாக இருந்துச்சு. விச் இண்டிகேட்ஸ் நான் வந்து ஒரு ரிவர்சல் இண்டிகேட் பண்ணுச்சு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப் லாஸ்லேருந்து என்ட்ரிக்கு நம்மளோட ப்ரைஸை மூவ் பண்ணேன்.
ஸோ தட்ஸ் தி திங். அண்ட் 240 ருபீஸ் ப்ராஃபிட்டோட முடிச்சிருக்கோம். ஒரு 18-90 ருபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்கரேஜே போயிடும். ஒரு 140 ருபீஸ் கைண்ட் ஆஃப் ப்ராஃபிட். பட் நான் இன்னைக்கு லாஸ்ட்ல இருந்து என்னோட கேபிட்டல் ப்ரிவென்ட் பண்ணியிருக்கேன். லைக் 2K ருபீஸ் ஸ்டாப் லாஸ்லேருந்து நம்மளோட இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு பிரேக் ஈவனில் முடிச்சிருக்கோம், விச் இஸ் ஃபைன். ஸோ இட் ஹேப்பன்ஸ். என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேண்டில், நல்ல என்ட்ரி, நல்ல செட்டப், ஸோ நல்ல மூவ். பட் ப்ரீமியம் எதிர்பார்த்த அளவுக்கு மூவ் ஆகலை. இன்ஃபேக்ட் ஒரு 167லேருந்து 210 வரைக்கும் போயிருக்கு, ஃபைன். பட் ஐ வாஸ் எக்ஸ்பெக்டட் மோர். லைக் ஒரு நல்ல மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா வந்து ஒரு 18th நாளைக்கு எக்ஸ்பைரி, இன்னைக்கு 17th ஆகஸ்ட். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஃபைன். ஸோ தட்ஸ் தி திங் அண்ட் தட்ஸ் தி அப்டேட் ஃபார் டுடே. ஸோ இஃப் யூ லேர்ன் சம்திங் இன் திஸ் வீடியோ, கைண்ட்லி லைக் அண்ட் ஷேர். அண்ட் யா, தேங்க்யூ ஸோ மச். பை. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் டூ சப்போர்ட். தேங்க்ஸ். பை.